இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 41 நாட்கள் மண்டல கால பூஜை நிறைவடைந்த நிலையில் 108 கலசங்களுடன் சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனையடுத்து இன்று இரவு 10 மணி அளவில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி சன்னதி நடை அடைக்கப்பட உள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். 150 சாமிகள் வந்திருக்கோம் சாமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டல பூஜை, சபரிமலை சன்னிதானத்தில் மண்டல பூஜை. எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக மண்டல பூஜைக்கு இதே நாட்களில் தான் வந்துட்டுருக்குறாங்க சாமி. கிட்டத்தட்ட 2019 கொரோனாக்கு அப்புறத்துலேருந்து ஃபுல்லாக ஆன்லைன் டிக்கெட் தான் போட்டாங்க சாமி. அப்போருந்து நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். இன்றைக்கி அந்த தங்க அங்கேயே அனுபவித்து 12 to 12:30 தீபாராதனை சொல்லியிருக்காங்க. எல்லா வருடமும் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்ப்போம். ராஜ அலங்காரத்தில் நம்ம ஐயனை பார்க்கலாம். அதாவது கம்பளம் வரவேற்புன்னு நீங்கள் சொல்லலாம், சிவப்பு கம்பளம் வரவேற்பு. 42 நாள் விரதம் இருந்து 12 மணிக்கு அங்கி தரிசனம் இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு எல்லாம் நாங்கள் கிளம்புறோம் சாமி. இதை பார்த்துட்டு இருக்க எல்லா ஐயப்பா பக்தர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நல்லபடியாக புல்மேடு பாதையில் வந்து நாங்கள் ஐயப்பனை பார்க்க வந்திருக்கோம். இந்த வருஷம்தான் முதல் தடவையாக நான் வந்து தங்க அங்கியில் வந்து நான் ஐயப்பனை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா திஸ் கேரளா கவர்மெண்ட் அண்ட் டிடிடியோட பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல எஃபர்ட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த இஷ்யூஸ் வந்து இந்த வாட்டி இல்லை. எல்லாருமே சாமியை வந்து நிம்மதியாக இந்த வாட்டி பார்த்துருக்காங்கன்னு நிறைய பேர்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 1 hour இல்லை 1.5 hours சாமி பார்த்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை முதல் செய்தியாளர் சதாம் வழங்கிட கேட்கலாம். சதாம், வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து வேறு என்னென்ன விசேஷங்களாக நடைபெற இருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். மண்டல பூஜையானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. அதே போல் இன்று இரவு 10 மணி முதல் சபரிமலை நடையானது அடைக்கப்படுகிறது. மீண்டும் சபரிமலை நடையானது வரும் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படுகிறது. மகர விளக்கு மண்டல பூஜைக்காக சபரிமலை சன்னிதான நடை கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றுடன் 41 நாட்கள் மண்டல கால பூஜை நிறைவடைந்து இரவு 10 மணி அளவில் நடை அடைக்கப்பட இரவு 10 மணி அளவில் நடை அடைக்கப்பட உள்ளது. நேற்று மாலை ஐயப்பனுக்கு 453 பவுன் எடை கொண்ட தங்க அங்கியானது அனுமதிக்கப்பட்டது. இந்த தங்க அங்கி கடந்த 22ஆம் தேதி பத்தனந்திட்டா மாவட்டம் ஆரமுலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து புறப்பட்டது. நேற்று மாலை பம்பை வந்தடைந்தது. பின்னர் சபரிமலைக்கு வந்தடைந்தது. அதன் பிறகு நேற்று மாலை 6:15 மணி அளவில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டது. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இன்று இரவு வரை ஐயப்பன் தங்க அங்கியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். தற்போது மண்டல பூஜை நிறைவையொட்டி சுவாமி ஐயப்பருக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு அபிஷேகங்கள் நடந்து முடிவடைந்தது. இன்று சபரிமலைக்கு 55,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை 6:30 மணி அளவில் ஐயப்பருக்கு சிறப்பு ஆராதனை காட்டப்பட உள்ளது. இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட உள்ளது. பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக வருகிற 30ஆம் தேதி மாலை கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. அன்றைய தினம் ஜனவரி முதல் 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட உள்ளனர். ஜனவரி 13ஆம் தேதி 50,000 பக்தர்களும் 14ஆம் தேதி 40,000 பக்தர்களும் மெய் நிகர் வரிசையில் அனுமதிக்கப்பட உள்ளார்கள் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த நிலையில் சபரிமலை சுற்றிலும் 13,000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இங்கு முகாமிட்டு பக்தர்களுக்கான தேவையான ஏற்பாடுகளை தேவஸ்வம் போர்டு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.